கேதரிங் இந்த வேர்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்சிமம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ட்ரெஸ்ல சுருக்கமா இருக்கு இந்த மாதிரி தான் வந்து டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா கேதர் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலா இந்த கேதரிங் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, குழந்தைகளோட ஸ்கர்ட், அதே மாதிரி விமன்ஸோட பிளவுஸ்ல பஃப் ஸ்லீவ் பிளவுஸ் இந்த மாதிரி போர்ஷன்ல எல்லாம் கேதரிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேதரிங் ரெண்டு டைப்ல யூஸ் பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா மெஷின்லேயே வந்து நம்ம லூஸ் ஸ்டிச் பண்ணி கேதர் பண்ண முடியும். இன்னொன்னு எலாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த கேதரிங்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் ரொம்ப லீனா இருக்காங்க, இல்ல ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாவே ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. பட் ஒரு கேதரிங் பண்ண காஸ்டியூமா இருக்கு அப்படின்னா அது ரெண்டு பேருமே கண்டிப்பா கம்பல்சரி யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட டேர்ம். ஸோ இந்த கேதரிங் வந்து என்னதான் விமன்ஸுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருந்தாலும் அதை எந்த போர்ஷன்ல யூஸ் பண்றோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ ஒரு பர்சன் ஆல்ரெடி ரொம்பவே ஃபேட்டா இருக்காங்கன்னா, அவங்களோட கை போர்ஷன்லாம் ரொம்பவே வந்து ஃபேட்டா இருக்குன்னா, அவங்க ஆல்ரெடி ஃபேட்டா இருக்கிற கையில அடிஷ்னலா பஃப் கேதர்லாம் வைக்கிறப்ப என்ன ஆகும், அது இன்னும் என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப பெரிய கையா தெரியும். அதுவே ஒரு பர்சன் வந்து ரொம்ப லீனா இருக்காங்க, ரொம்பவே சின்ன கையா அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்க கண்டிப்பா பஃப் ஸ்லீவ் கேதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து லீனா இருக்கிற பர்சன் வந்து செஸ்ட் போர்ஷன் கிட்ட கேதர் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களோட உடம்பு இன்னுமே ரொம்ப லீனா காமிக்கும். கண்டிப்பா செஸ்ட் போர்ஷன் கிட்ட அவங்க கேதரிங் பண்ணக்கூடாது. ஸோ என்னதான் வந்து கேதரிங் வந்து ஒரு விமன்ஸுக்கான கிட்ஸுக்கான காஸ்டியூமா இருந்தாலும் அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த வீடியோல கேதரிங் பத்தின டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.